Hi guys, welcome to Mumbai Training Academy. So guys, எல்லாருமே காலையிலே ஒரு வீடியோ கட் ஆஃப் வீடியோ போட்டு தான் இருந்தோம், பட் அதை ரிமூவ் பண்ணிட்டோம். டிஎன்யூஎஸ்ஆர்பில மட்டும் தான் டெக்னிக்கல் எரர் வருமா, எங்கதுலயுமே சின்ன டெக்னிக்கல் எரர் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் என்ன ஆக்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் இப்போ புதுசாவே திருப்பி எடுத்தே போடுறேன். ஸோ அந்த வாய்ஸ் கிளாரிட்டி உங்களுக்கு சரியா கேட்கலன்னு சொன்னதுனால இப்போ புதுசா சொல்றேன். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2025 ஓவரால் கட் ஆஃப் என்ன வரலாம், 2025 நமக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மனசு தளராதீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஓவரால் கட் ஆஃப் குள்ள வராதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, தட் மீன்ஸ் நாங்க சொல்லக்கூடிய மார்க் கிட்ட வராதவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மனசு மட்டும் விட்டுறாதீங்க. 2026 உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஓவரால் கட் ஆஃப் எப்படி வரலாம், சோ அதை எப்படி எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணலாம், இதை நான் காலையில சொன்ன வீடியோலயே தெளிவா சொல்லியிருந்தேன். ஓவரால் கட் ஆஃப் அப்படின்றது வரக்கூடிய விஷயத்தை பாத்தீங்கன்னா மூணே விஷயம் தான் நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணும். அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாமினுடைய क्वेश्चन பேப்பர். சரிங்களா, எக்ஸாமினுடைய क्वेश्चन பேப்பர் தான் நமக்கு ஒரு ரிட்டன் கட் ஆஃப்ல ஒரு மாணவனை உள்ள வர வைக்கிறதா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு என்ன பண்ணும், நகர்த்து விடும். அப்போ ஒரு क्वेश्चन பேப்பர் ஒரு கட் ஆஃப் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பிசிக்கலுக்கு போறவங்க எத்தனை பேர். சரிங்களா, இப்ப பிசிக்கலுக்கு போறவங்க எத்தனை பேருன்றத முடிவு பண்ணாதான் நமக்கு பிசிக்கல்ல அடுத்த கட்டமா எவ்வளவு பேர் வந்தாங்க, யாரெல்லாம் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். ஏன்னா மூணாவது விஷயமே அந்த ஆப்சென்டிஸ் பத்தி தான். ஏன்னா ஆப்சென்ட் ஆனவங்கன்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, சோ நம்ம இது எதையுமே தெரிஞ்சுக்காம நமக்கு கட் ஆஃப் நிறைய வந்துட போகுது சார், கட் ஆஃப் நிறைய வந்துட போகுது, இந்த இதுக்குள்ள வருமா அதுக்குள்ள வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சோ நான் இதுக்கு தான் 2022, 23 and then 25 இதெல்லாம் அனலைஸ் பண்ணி கடந்த 2 வருஷத்தையும் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்ன்றத காமிச்சிட்டு 2025 உடைய கட் ஆஃப் கிட்டே நான் போயிருக்கேன். சரிங்களா, சோ அதனாலதான் இவ்வளவு டிலேவே நமக்கு. சோ முதல்ல क्वेश्चन பேப்பர், இந்த வருஷம் क्वेश्चन பேப்பர் பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட்டான क्वेश्चन பேப்பர் தான். அதனாலதான் ரிட்டன் எக்ஸாம்லயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கட் ஆஃப் என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அதே மாதிரி பிசிக்கலுக்கு நமக்கு அதிகமான டைம் கொடுத்தாங்கன்னா கொடுக்கல. சோ அதனால பிசிக்கல்ல மேக்ஸிமம் பண்றவங்க அந்த சிங்கிள் ஸ்டார் நிறைய ஈவென்ட்ல எடுத்தாங்க. சில பேர் 4 ஸ்டார் தான் போட்டாங்க, சில பேர் 5 ஸ்டார் தான் போட்டாங்க. அந்த 6 ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணவன்றவங்க பாத்தீங்கன்னா சொச்சம் தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது போனவங்க எல்லாருமே 6 ஸ்டார் போட்டல, ஏற்கனவே பிசிக்கல்ல அவங்க கரெக்டா அவங்களை கோப் பண்ணி வச்சுட்டு இருந்தவங்க தான் அந்த 6 ஸ்டார் போட்டாங்க. ஒரு சில பேர் 5 ஸ்டார் தான் போட்டாங்க, ஒரு சில பேர் 4 ஸ்டார், 2 ஸ்டார் 3 ஸ்டார் போட்டவங்க எல்லாம் கூட இருக்காங்க. சோ அதனால முழுமையா அந்த ஸ்டார் ஈவென்ட் கம்ப்ளீட் பண்ணப்படல, பிகாஸ் அந்த நாட்கள் நமக்கு குறைவா இருந்த ஒரு காரணத்தினால. நெக்ஸ்ட் ஆப்சென்டிஸ், நமக்கு ஒரு பேப்பர் கட் அவுட்லயே சொல்லியிருந்தாங்க, சேலம்ல மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 168 மெம்பர்ஸ் ஆப்சென்ட் ஆயும் 152 மெம்பர்ஸ் ரிஜெக்ட் ஆகியும் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அப்போ 168 மெம்பர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்கன்னா வரவே இல்லை, அவங்க அந்த டெஸ்ட்டுக்குமே எதுக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணல. மேபி அவங்க வேற எதனா செலக்ட் ஆகி போயிருக்கலாம், இல்லையா இது ஒரு சும்மாவாது எழுதி பார்த்துட்டு விருப்பம் இல்லாமல் விட்டு இருக்கலாம். இன்னொரு 152 மெம்பர்ஸ் எண்டூரன்ஸ்ல ஃபைல் ஆயிருக்கலாம், இல்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல மேக்ஸிமம் அதுல போறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மென்ட்ல வெளியே போயிருக்கலாம், இல்ல எண்டூரன்ஸ் போட முடியாம போயிருக்கலாம். சோ அங்கேயுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அலோகேட் பண்ண 900 பிளஸ்ல 600 பிளஸ் மட்டும் தான் அவங்களுக்கு அந்த டெஸ்டையே அட்டெண்ட் பண்ணி ஸ்டார் ஈவென்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுல எத்தனை பேர் ஸ்டார்ஸ் முழுமையா போட்டாங்க போடலன்றதெல்லாம் தெரியல. சோ அதனால இதை மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கட் ஆஃப்ல நீங்க உங்களை ஒரு பதட்டத்துக்குள்ள எடுத்துட்டு வந்துடாதீங்க. நமக்கு இது வந்திருக்குமோ, நமக்கு அது வந்திருக்குமோ, நமக்கு அது வரலாமோ, வாய்ப்பு இருக்கோ அப்படின்றதுலாம். ஓகேவா, பார்த்தா தெரியும். சோ ஆப்சென்டிஸ் நிறைய இருக்கு, ரிஜெக்ஷன் நிறைய இருக்கு. சோ ஸ்டார் ஈவென்ட்ஸையுமே யாருமே முழுமையா கம்ப்ளீட் பண்ணல. அதனால குறைவா மார்க் எடுத்தவன் அதிகமா ஃபுல் ஸ்டார் போட்டு முன்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகமா மார்க் எடுத்தவன் ஸ்டார்ஸ் கம்மியா போட்டு பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல ரெண்டு பேருமே ஒரே பாயிண்ட்ல எங்கனா மீட் பண்றதுக்கும் நமக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதனால கட் ஆஃப் ஒரு மாதிரி ப்ரெடிக்ட் தான் பண்ணிருக்கோம். சோ அதுதான் வருவதற்கான வாய்ப்புகளா இருக்கவும் செய்யும். சரிங்களா, சரி நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கம்பேரிசன். இந்த 2022 2022ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 சில்லற வேகன்சி, தட் மீன்ஸ் 3552 வேகன்சிஸ்க்கு நமக்கு கூப்பிட்டு இருந்த பிசிக்கலுக்கு கூப்பிட்டு இருந்தது எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18781 பேரை கூப்பிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா, 18781 பேரை பிசிக்கலுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த 2022ல ரெண்டே விஷயம் தான், ஒன்னு ஓபன், இன்னொன்னு ஸ்போர்ட்ஸ். சரிங்களா, ரெண்டு பேருக்கு தான் பிரிஞ்சிச்சு அந்த வேகன்சி. அப்ப ஓபன் கோட்டாக்காரங்களுக்கு ஒரு சில பேர் எடுத்தாங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காரங்களுக்கு ஒரு சில பேர் எடுத்தாங்க. அதுல ஏஆர் ஆண்களுக்குமே இருந்தது, ஆனா 2023ல இருந்து ஏஆர் ஆண்களுக்கு இல்ல, கேன்சல் பண்ணிட்டான். சோ 2022ல ஏஆர் ஆண்களுக்குமே இருந்தது. சோ அதுல ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் நீங்க பாருங்க, அது ஓவரால் எவ்வளவு வந்திருக்குன்றத பாருங்க. அதாவது பாய்ஸ்க்கு பாருங்க ரிட்டன் எக்ஸாம்ல 58 மார்க் வச்சிருக்காங்க. பிசி கம்யூனிட்டிக்கார மட்டும் காமிக்கிறேன். ஓவரால்ல எவ்வளவு வந்திருக்கு, 85 மார்க் வந்திருக்கு. அதாவது 58 கூட அவர் 24மே போட்டா கூட, அதாவது 58 மார்க் எடுத்த ஒருத்தன் 24 மார்க் போட்டா 82 தான் வந்திருக்கும். ஆனா 3 மார்க் மிச்சமாவே இருக்கு. புரியுதா, 82 தான் 3 மார்க் மிச்சமாவே இருக்கு கூடுதலா. அப்போ என்னன்னா
கட் ஆஃப் விட ஒரு 3 மார்க் கூடுதலா வச்சிருக்கவங்க ஒரு 24 மார்க் போட்டாதான் அந்த ஓவரால் கட் ஆஃப் குள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸே இருந்தது. நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே டிஎஸ்பிக்கான கட் ஆஃப். கண்டிப்பா ஜெயில் வார்டனும் ஃபயர்மேனும் இதை விட அதிகமா தான் இருக்கும். ஏஆர் அப்ப இருந்துச்சு, அப்ப ஏஆர் அதிகமா தான் இருந்திருக்கும். பெண்கள் பாருங்க, ஒரு 52 மதிப்பெண் எடுத்த ஒரு பெண் இங்க 71 மதிப்பெண் எடுத்திருக்கும் போது தான் கிடைச்சிச்சு. அதாவது 20 மதிப்பெண் கூட கூடுதலா இல்ல. ஒரு 10 அதாவது வந்து ஸ்டார்ஸ் முழுமையா கூட ஒரு போடாத ஒரு பெண்ணால என்ன பண்ண முடியுது, ஓபன்ல வந்து உள்ள போக முடியுது. சரிங்களா? அப்ப பெண்களால அதிகமா பிசிக்கல் பண்ண முடியல. அதனால பெண்களுக்கு வந்து பிசிக்கல் என்பது இயற்கையாவே அவங்களுக்கு ரொம்ப கம்மியான விஷயம் தான். அதனால எளிமையா போட்டுலாம், அவங்களுக்கு ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணணும்ல ஒரு அவசியமே இல்லை. அவங்களால எளிமையா போட்டு உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. பசங்க தான் கஷ்டப்பட்டு 24மே போட்டுட்டு உள்ள போறதுக்கான சான்சஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி தான் பாருங்க, எம்பிசிக்குமே 58 இருந்தா 85 தான். இந்த சார்ட்ல நான் ஏன் உங்களை கம்பேர் பண்ண சொல்றேன்னா, அடுத்த வருடமான 2023ல வெறும் 3300 சில்லற வேகன்சிக்கு அவங்க கால் ஃபார் பண்ணியிருந்தது எத்தனை பேர்னா 17583 பேரை பிசிக்கலுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்ப அதே பிசி கேண்டிடேட்டுக்கு பாருங்க, இங்க 59 கட் ஆஃப் வந்து வேகன்சி குறைஞ்சதுனால கட் ஆஃப் ஏறிச்சு ரிட்டர்ன்ல சொல்லலாம். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு பசங்களுக்கு. 2022ல கேட்டதுனால 2023ல இப்படிதான்டா படிக்கணும்ன்ற ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அதனால நல்லா படிச்சுட்டு போனாங்க. கட் ஆஃப் ஏறி இருக்கு ரிட்டர்ன்ல. சோ ரிட்டர்ன்ல கட் ஆஃப் ஏறினதுனால ஓவராலும் ஏறும் நினைச்ச பசங்களுக்கு தான் இங்க வச்சாங்க பாரு ட்விஸ்ட். ஓவரால் 85 இருந்துச்சா, இங்க பாருங்க 84 தான் இருக்கு. புரியுதா சொல்றது? அப்போ 2022ல 85 இருந்த ஓவரால் கட் ஆஃப் 2023ல எவ்வளவு மாறி இருக்கு? 84 தான் மாறி இருக்கு. ஏன் சார் கம்மியாச்சு? ரிட்டர்ன்ல ஏறி ஏன் சார் இது கம்மியாச்சுன்னா, இங்கதான் நமக்கு வாய்ப்புகள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா தட்டி பறிக்கப்பட்டது. பிசிக்கலுக்கான நாட்கள் குறைவாக இருந்தது. அந்த நாட்கள் குறைவாக இருக்கக்கூடிய பட்சத்துல பசங்களால என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா பண்ண முடியல. அதனால இதுலயுமே அந்த ஸ்டார் ஈவென்ட்ஸ் வந்து ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணாததுனால இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, 2022ல வெறும் ஓப்பனுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும்தான் பிரிஞ்சுது வேகன்சி. ஆனா 2023ல ஓப்பனுக்கும் பிரிஞ்சது, ஸ்போர்ட்ஸுக்கும் பிரிஞ்சது. எக்ஸ்ட்ரா யாரும் உள்ள வந்தாங்க, வார்டு கோட்டாக்காரங்களும் உள்ள வந்தாங்க, அவங்களுக்கும் பிரிஞ்சது. இத்தனை பேருக்கு பிரிஞ்சும் கட் ஆஃப் குறைஞ்சு இருக்கு அப்படின்னா, இருக்கிற லெஸ் நம்பர் ஆஃப் வேகன்சில இருக்கக்கூடிய இதுவே கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு அப்படின்னா உள்ள என்ன வேணா மாற்றம் நடந்திருக்கலாம். அந்த பிசிக்கல்ல நடந்த சில சேஞ்சஸும் இருக்கலாம். சோ அதனால நீங்க அசியூம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்தோம் கவுத்தோன்னு இதுதான் நடந்திருக்கும், இப்படிதான் இருந்திருக்கும்ன்ற முடிவுக்குலாம் வராதிங்க. சோ நமக்கு கட் ஆஃப் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா பிசிக்கல்ல பெர்ஃபார்மன்ஸ் சரியா கொடுக்கல, இல்ல ரிஜெக்ஷன்ஸ் நிறைய நடந்திருக்கலாம், இல்ல ஆப்சென்டிஸ் நிறைய நடந்திருக்கலாம். சோ இவ்வளவு கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றது பயப்படக்கூடாது அப்படின்றதுனாலதான். சோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காரங்களுக்கு இங்க எழுதியிருக்கேன், நல்லா பாத்துக்கோங்க. 2022லயும் சரி 2023லயும் சரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா கட் ஆஃப் ஓரளவுக்கு 44 மாடரேட்டா தான் இருந்தது. ஆனா இந்த 2025ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ரிட்டர்ன் கட் ஆஃப் ஏறி இருக்கு. காரணம் என்னன்னா, படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பசங்க. அப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பசங்க நல்லா படிச்சதுனால இந்த முறை 2025ல ஓப்பனுக்கு கட் ஆஃப் கம்மியா இருக்கு ரிட்டர்ன்ல, ஆனா ஸ்போர்ட்ஸுக்கு அதிகமா இருக்கு. அதனால ஓவராலும் ஸ்போர்ட்ஸுக்கு அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓப்பனுக்கு கம்மியா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். சரிங்களா? சோ இந்த அளவுக்கு தான் ரெண்டு பேருக்கும் கட் ஆஃப் இருந்திருக்கு ஓவரால். சோ நான் ஓவராலும் எழுதியிருக்கேன், ரிட்டர்ன்ல இருந்ததும் எழுதியிருக்கேன். இது நம்ம கமிங் டு த பாயிண்ட் 2025. 2025ல கிட்டத்தட்ட 3600 சில்லற வேகன்சி. அதாவது 2022 விட கிட்டத்தட்ட 92 வேகன்சி அதிகமா இருக்கக்கூடியதுல கூப்பிட்டு இருக்கிறது என்னவோ 100 பேரை கம்மியா தான். அப்போ ஒரு 18700 சில்லற பேரை கூப்பிட்டாங்க. இப்ப வெறும் 18689 பேரை தான் கூப்பிட்டுருக்காங்க. இதுவும் கம்மி தான். இதுவும் ஓப்பன் பிரியுது, ஸ்போர்ட்ஸ் பிரியுது, வார்டு பிரியுது. சரிங்களா? எல்லாமே பிரியுது. நான் இந்த கட் ஆஃப் மட்டும் காலையிலே வீடியோல சொல்லியிருந்தேன். இங்க இருக்கிறது நான் பிஎஸ்டிஎம், அதாவது இங்க எழுதி இருக்கிறது நான் பிஎஸ்டிஎம், இதுதான் பிஎஸ்டிஎம். மாத்தி எழுதிருக்காரு பாய்ஸ் மட்டும் ரெண்டுத்தையும். சோ பார்த்து வச்சுக்கோங்க, நான் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் மாத்திட்டு இருக்கேன். ரிட்டர்ன் கட் ஆஃப் இதுதான். பிசிக்கு 55 தான் கொடுத்திருந்தாங்க, நான் சாரி பிஎஸ்டிஎம்ல 53 தான் கட் ஆஃப். இதே மாதிரி எம்பிசிக்கு நான் பிஎஸ்டிஎம்ல 57, பிஎஸ்டிஎம்ல 56. இதெல்லாம் உங்களுடைய ரிட்டர்ன் கட் ஆஃப் உங்களுக்கே தெரியும். சோ கேர்ள்ஸுக்கு என்னென்ன ரிட்டர்ன் கட் ஆஃப்ன்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நான் கொடுத்துட்டு இருக்கேன். சோ ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியுதுங்க பாருங்க, 49, 52, 52. அதாவது கடந்த வருஷத்துல எல்லாம் 44 கூட 44ஓட நின்ன கட் ஆஃப் இந்த முறை 52 போயிருக்குன்னா அவ்வளவு ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஏறி இருக்கு கட் ஆஃப். சோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இப்ப நமக்கு நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து சார் எனக்கு இவ்வளவுதான் போட்டிருக்கேன், இவ்வளவு ஸ்டார்ஸ் தான் போட்டிருக்கேன், எனக்கு வருமா சார் ஈவென்ட்ல, சார் நான் எனக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், எனக்கு கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு காரணத்தினால நான் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அவங்க சென்டர்ஸ்ல என்னெல்லாம் நடந்தது, 5 ஸ்டார் தான் ஒரு சில பேர் போட்டிருக்காங்க, ஒரு சில பேர் 4 ஸ்டார் தான் போட்டிருக்காங்க, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சோ இந்த வீடியோவினுடைய அடிப்படையில தான் ஓவரால் கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்கோம். சோ இந்த ப்ரெடிக்ஷன் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
சோ நல்லா கவனிச்சீங்கனாலே தெரியும். ஓப்பனுக்கு இது, ஸ்போர்ட்ஸுக்கு இது. சோ இந்த கட் ஆஃப் தான் நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ இது பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஜெனரல் கீழே இருக்கிறது. சோ இதுதான் அவர்களுக்கு ஓவரால் கட் ஆஃப் வர்றதுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கேன். சோ காலையில வீடியோ வந்து ஒரு சின்ன சேஞ்சா நான் எம்பிசிக்கு மட்டும் தான் மாத்திருக்கேன். சரிங்களா? சோ பாய்ஸ் வந்து பாருங்க, பிசி மாணவரா இருந்தா, பிசி கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா நீ பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு 82ல இருந்து கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ தாராளமா பிசிக்கல் பண்ணிருந்தீங்கன்னா 82 அபோவ் இருக்கவங்க ஓரளவுக்கு ரிலாக்ஸா சாட்டிஸ்பாக்சனோட அடுத்த கட்டமா இந்த ட்ரைனிங் பீரியட் வரதுக்குள்ள கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அதுக்கு கீழே இருப்பவங்க வந்து தாராளமா அடுத்த கட்ட எக்ஸாமுக்கும் படிங்க. ஹோப் விட்டுறாதீங்க. நாம சொன்னது வந்து தெய்வ வாக்கெல்லாம் சொல்ல முடியாது இல்ல. சோ இது நம்மளுடைய ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன். இதை விடவும் குறையலாமே தவிர இதை விட அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். சோ 0.1% தான் அதிகரிப்பதற்கான சான்சஸ் இருக்கு. பட் குறையறதுக்கான சான்சஸ் இதை விடவும் நிறைய இருக்கு. சரிங்களா? நம்ம சொன்னதை விட கூட குறையலாம். அப்போ பிசியோட மேல் கேண்டிடேட் ஃபார் ஜென்ஸுக்கு வந்து 82, பிசிஎம் முஸ்லிம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 73 கட் ஆஃபா கொடுத்திருக்கோம். எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 83, எஸ்சிக்கும் 83 கொடுத்திருக்கோம், எஸ்சிஏக்கு வந்து 80 கொடுத்திருக்கோம், எஸ்டிக்கு வந்து 81, ஜெனரல் வந்து 86 கொடுத்திருக்கோம். சோ கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிசி கேர்ள்ஸ்க்கு 69 கட் ஆஃப் கொடுத்திருக்கோம், பிசிஎம் கேர்ள்ஸ்க்கு வந்து 48 கட் ஆஃப் கொடுத்திருக்கோம், எம்பிசி 70, எஸ்சி 70 கொடுத்திருக்கோம், எஸ்சிஏ வந்து 64 கொடுத்திருக்கோம், எஸ்டி 68, ஜெனரல் வந்து 77 கொடுத்திருக்கோம். சரிங்களா? சோ இதுதான் கட் ஆஃப் வந்து நம்ம ரேஞ்சா ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சோ ஃபார் ஓபன் கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கு 78, கேர்ள்ஸா இருந்தா 60, பிசிஎம் பாய்ஸ்க்கு வந்து 48, எம்பிசி பாய்ஸ்க்கு 80, கேர்ள்ஸ்க்கு 63, எஸ்சிக்கு 79, 60, 68, 70, 82 கொடுத்திருக்கோம், ஜெனரல் வந்து 68 கொடுத்திருக்கோம் கேர்ள்ஸ்க்கு. சரிங்களா? ஏன் வார்டு கோட்டாக்கு சொல்லல அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. வார்டு கோட்டா இதை விடவும் குறைவா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால வார்டு கோட்டாவை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. சோ வார்டு கோட்டாவோட வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கான சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் கட் ஆஃப் எவ்வளவு கொடுத்திருக்காங்க ரிட்டர்ன்லன்றது நீங்க பார்த்துதான் இருப்பீங்க. சோ நம்ம அதை சொல்ல வேண்டியது இல்லை. அவங்களுக்கு கண்டிப்பா இதை விடவும் குறைவா வரும். அதனால இதெல்லாம் இருக்கும் போது இதை விட தாண்டி இருக்கீங்கன்னா வார்டு கோட்டாக்காரங்களும் ரொம்ப சேஃப். இல்ல நான் 70 அபோவ் இருக்கும்னாலே வார்டு கோட்டாக்காரங்களும் ரொம்ப சேஃபாவே இருங்க. ஏன்னா அதுவே போதும் உங்களுடைய மார்க்குக்கு கண்டிப்பா வரும். சோ 2025 பிசி கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் முப்படை ட்ரைனிங் அகாடமி சார்பில் இதுதான். சோ இந்த கட் ஆஃப் இருக்கவங்க தாராளமா இருக்கக்கூடிய நாட்களை சந்தோஷமா இருந்துட்டு சோ உங்களுக்கான தேவைகளை எல்லாம் என்னென்னன்றதை பார்த்து வச்சுக்கிட்டு ட்ரைனிங்க்கு ரெடியா இருங்க. சோ அடுத்த கட்டமா இருக்கிறவங்க 2026 தேர்வுக்காக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நமக்கு நாட்கள் இல்லை, நாட்கள் வந்து வேகமா கடந்து போயிட்டு இருக்கு நொடி பொழுதுல. சோ அத்தனை நாட்களையும் பயனுள்ள வகையில பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வேலை நமக்கு தான். ஓகேங்களா? சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.